இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து நம்ம பார்க்குறோம், இந்து கோயில்கள் மீது நிறைய தாக்குதல்கள் நடக்குது. அது மிக சிறந்த உதாரணம் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோயில் மேலே மலையில் இருக்கக்கூடிய 2-3 முறை அங்கே அந்த சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்ட அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலம் குதிரைச்சாரிபுரம் பழனியாபுரம்ங்கிற ஒரு இடம், அங்கே 7 பேர் சுவாமி கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே ஐயார் சாமி, பெரிய கருப்பசாமி, சன்னாசி, மாயாண்டி, ராக்காச்சி அம்மன், சின்னசாமி, ஆண்டி சாமி இப்படின்னு அந்த கிராம இவங்க சொல்லுவாங்களே சிறு தெய்வம், நாட்டார் தெய்வம் அப்படின்லாம், அதாவது ராமர் சிவன்லாம் இவங்களுக்கு கடவுள் இல்லை, எங்களுக்கு நாட்டார் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாட்டார் தெய்வங்கள் அந்த சிலை வழி வச்சு கொண்டாடுறது, அது கிட்டத்தட்ட 20க்கும் மேலே அங்கே சாமி சிலைகள் இருக்குது. இதில் 10க்கும் மேற்பட்ட சாமி சிலைகளை சுக்கு நூறாக உடைச்சிருக்காங்க. அதாவது பிண்டமாக உடைச்சிருக்காங்க, தலையெல்லாம் இல்லை பல சிலைகளுக்கு. போய் அங்கே ஊர் மக்கள், கிராமத்து மக்கள் போய் புகார் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் போலீஸ் சிசிடிவியை வச்சு பார்த்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக இது போன்ற கோயில்கள் தாக்கப்படுவதை எப்படி பார்க்குறீங்க? சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு நான் ஹம்பி போயிருந்தேன். அந்த ஹம்பியில் பார்த்தீங்கன்னா அற்புதமான சிலைகள், ரொம்ப அழகாக இருக்கிற சிலை. கையை உடைச்சிருப்பாங்க, மூக்கை உடைச்சிருப்பாங்க, காலை உடைச்சிருப்பாங்க. உடைச்சது யாருன்னு பார்த்தா கிருஷ்ணதேவராயருடைய அந்த ஹிந்துக்களுடைய ஆட்சி முடிந்த பிறகு, முஸ்லீம்கள் சுல்தான்களுடைய ஆட்சி வந்த பிறகு, அந்த ஆட்சி நான் வந்துட்டேங்க என்பதற்காக, இதை காட்டுவதற்காக உங்களுடைய எல்லா சிலையும் உடைச்சிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. தங்களுடைய பதிவுகளை பதிவுகளை ஆமா, உன்னுடைய ஹிந்துக்களுடைய ஆட்சி முடிஞ்சாச்சு, இப்ப நான் இருக்கேன், நான் உடைப்பேன், உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ என்று சொல்வது போல அந்த சிலைகளை உடைத்திருக்காங்க. இன்றைக்கு அந்த சிலைகள் அப்படிதான் இருக்கு, நிர்மூலமாக்கியிருப்பாங்க. ஆனா அழகான சிலைகள் எல்லாமே. ஆப்கானில் எப்படி வந்த உடனே அந்த புத்தர் சிலையை உடைச்சு அந்த மாதிரிதான். இப்ப எனக்கு அதான் நினைவுக்கு வருது. அப்ப முஸ்லீம் ஆட்சி வந்து விட்டது என்பதை காரணம் காட்ட அதை நிலைநிறுத்துவதற்காக அந்த சிலைகளை உடைச்சாங்க அந்த காலத்துல. இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து அதான் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து எத்தனை கோயில், சிறுவாச்சூர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ அதே போல திருப்பூர் பக்கத்துல ஒரு கோயில்ல, அவினாசி பக்கத்துல தொடர்ந்து கோயில்கள்ல. ஆனா எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக. ஆமா, அப்படிதான் இருக்காங்க. இல்ல இப்ப இந்த செயல் என்ன பண்ண மர்ம நபர்கள் போட்டிருக்காங்க, படிச்சு பார்த்தேன். அப்ப மர்ம நபர்கள்லாம் நமக்கு தெரியும், மர்மமான ஆட்கள், மர்மமான மதத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் பேப்பர்ல வரும். அது யார் நமக்கு தெரியும். விசாரணையில தான் யாருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருக்குதோ அவர் தான் அதுக்கு குற்றவாளியாக இருக்க போகிறார். அல்லது யாராவது குற்றவாளி கொண்டு நிறுத்தினாங்கன்னா அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக டாக்டரால் சர்டிஃபிகேட் பண்ணப்படுவார் அல்லது ட்ரெயின் பண்ணப்படுவார். இதெல்லாம் நடக்கும். அதனால இதுலேயே குற்றவாளிகளை தப்ப வைக்க முயற்சி நடக்கும், நிச்சயமா நம்பலாம். ஏன்னா நடக்கக்கூடியது ஸ்டாலின் ஆட்சி, ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சி. அதனால நிச்சயம் தப்ப வச்சிருவாங்க. அப்ப ஏன் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கின்றது என்று பார்த்தால், ஏற்கனவே இதுக்கு முன் நடந்த இதே போல பல சம்பவங்கள்ல குற்றம் செய்தவர்களை தப்ப வைத்ததன் காரணமாக அதான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அப்ப ஹிந்துக்கள் இழிச்சவாயர்களா, ஹிந்து தெய்வங்கள் இந்த மாதிரி அவமானப்படுத்துறாங்க. நீ வணங்கக்கூடிய கடவுளை நான் இடிச்சு ஒன்னு அவமானப்படுத்துவேன் என்று மிரட்டுவது போல. ஹம்பியில் நடந்ததுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அங்க வெளிப்படையா துலுக்கர்கள் அடித்து உடைத்தார்கள். இங்கு மர்மமான அடையாளம் தெரியாத நபர்கள் அடித்து உடைத்து கொண்டிருக்கார்கள். அந்த மர்மம் எப்ப விலகும் தெரியாது, விசாரணையில தெரியும். மேபி அவர் போதையில செஞ்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 1-2 தான். ஒன்று அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கணும், இல்லை அவர் இந்துவா இருப்பார் ஆனால் அவர் போதையில இந்த வேலையை செஞ்சிருப்பார். இப்போ பாருங்க, சேகர் பாபு அவர்கள் அடிக்கடி நாங்கள் இத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும், பெருசா இஸ்லாம் போட்டு இது ஒரு ஆன்மீக பூமி, இது ஆன்மீக ஆட்சி, புரட்சி ஆட்சி என்றெல்லாம் சொல்றாரு இல்லையா? இப்ப இதுக்கு என்ன சாதி போறாரு? இந்துக்குடைய கோயில்கள் இந்த மாதிரி தொடர்ந்து தாக்கப்பட்டு சிலைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு சின்ன ஒரு இயேசுடைய ஒரு சுண்டு வரல் காணாம போச்சு, என்ன எவ்வளவு குதிப்பாங்க. அப்ப இந்துக்கள் எழுச்சிவாயர்களா? காஷ்மீர்ல ஒரு முடிவு காணாம போச்சு என்பதற்காக நாடு உலகமே சம்பிச்சது. அப்ப இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டுல மதிப்பு கொடுக்கப்படுகிறது, பெரும்பான்மையான உள்ள இந்துக்களுக்கு நம்ம யோசிக்கணும். அதனால இப்ப பாருங்க, இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், 1 வருஷம் முன்னாடி கூட இருக்கலாம், ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் போய் கூட்டமா சபரிமலைக்கு போகக்கூடிய போய் அங்க சாமி கோயில போனா சாமி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா? இது என்ன இப்போ பழனிமலை முருகான்னு சொல்லக்கூடாதானே? மௌனமா அப்படியே வரணுமா? திருப்பதி போனா பாலாஜி கோவிந்தா கோவிந்தா கத்திட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்ரீரங்க கோயில்ல போய் சாமி
பெயர் சொல்லி அப்படியே ஏதோ பரவசத்துல ஒருத்தர் பண்ணதுக்காக அங்க அந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு அடிச்சு உதைச்சாங்க. பேப்பர் செய்தி இல்லையா? கோயில்ல போய் இறைவனை கும்பிட்டதற்காக ஒருத்தனுக்கு அடிவதை கிடைக்கிறது. ஆனா கோயில் சாமி சிலைகளை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை இல்லை. அப்ப இது ஹிந்து விரோத ஆட்சியே இல்லையா? சொல்லுங்க. இப்போ நார்த் மெட்ராஸில் ஒருத்தர் கூட அந்த சாமி மேலேயே கோவப்பட்டெல்லாம் அடித்தார் தெரியுங்களா? அவர் கண்டுபிடிச்சாங்க. காரணம் அவருடைய பிரார்த்தனையை அவர் நிறைவேற்றலைன்னு சொல்லி இருந்தான். பிறகு அவர் மதம் மாறினவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த கடவுள் மேலே கோவப்பட்டெல்லாம் அடித்து உடைச்சார். இப்படியெல்லாம் புது புது தகவல்கள்லாம் வரும். வெயிட் பண்ணுவோம். அதனால பொற்கால ஆட்சியில் இதெல்லாம் நடக்கும். ஆகவே ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சியில் ஹிந்துக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஹிந்து தெய்வங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சேகர் பாபு உண்மையிலே ராஜினாமா பண்ணணும், ரிசைன் பண்ணணும். தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால யூ ஷுட் ரிசைன். இஸ் நாட் எலிஜிபிள் டு பி எ மினிஸ்டர் ஃபார் HRMC. இந்து கோயில்களுக்கு காக்க திராணி இல்லாத எதுக்கு அமைச்சராக இருக்கணும். அதே போல உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசு ஆலயத்தை விட்டு வெளியே போகணும்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதற்கான பல காரணங்களில் இந்த காரணம் ஒன்றாக அமைந்திருக்கிறது.